வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நேற்று தான் நம்ம இந்த கேடிஎம்மோட அப்கமிங் 160cc மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரிவ்யூ வீடியோ ஒன்று போடணும் இல்லைங்களா. பட் ஆனால் இப்போ அந்த வெஹிக்கிளை கேடிஎம் இந்தியா லான்ச்சே பண்ணிட்டாங்க. நம்ம இந்த மாதத்தில் லான்ச் ஆகலான்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். பட் அடுத்த நாளே லான்ச் ஆகுன்றத யாருமே எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம். ஆமாங்க, அந்தளவுக்கு சீக்கிரமாகவே கேடிஎம் அவங்களுடைய இந்த ஒரு 160cc டியூக்குன்றதை நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அந்த இன்ஜின் ஸ்பெக்கு, எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போதுன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளுடைய பர்போஸ் ஆஃப் லான்ச்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நிச்சயமாகவே 100% பூர்த்தி ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் சூப்பராக இருக்குது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்மேடே சின்ன இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டான மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் எப்படி இருக்குது. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம கேடிஎம்மோட டியூக் 200 அந்த ஒரு மெஜாரிட்டியான டிசைன் சைன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ரோட் அப்பியரன்ஸில் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் தான். கலர் ஸ்கீம்ஸில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் பண்ணுறதுனால மேபி அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலாம். பட் மேஜராக பார்க்க உங்களுக்கு கேடிஎம்மோட டியூக் 200 மாதிரி தான் இருக்குது. சேஸுமே சேம் தான். நம்ம கேடிஎம்மோட டியூக் 200 இருக்க சேஸ் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வீல்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு RC200 அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு இன்னும் வெஹிக்கிளை ஒரு பிட் ப்ரீமியமாகவே வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் ரோடு அப்பியரன்ஸில் கேடிஎம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, குறை இல்லாத அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கலர் ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு ஆரஞ்சு, ப்ளூ, சில்வருன்ற மாதிரி ஒரு 3 கலர் ஸ்கீம் கிட்ட வரைக்கும் வருது. அதோட எக்ஸாக்ட் பேர் இப்போதைக்கு தெரியல. பட் ஆனால் அது அதான் இந்த 3 கலர் டோனில் இருக்கும். இது பார்க்கறதுக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நிறையாவே வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு டாபிக். ஆமாங்க, இந்த ஒரு இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 164.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான இல்லை 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் கொடுக்குறாங்கன்றப்போ ஓவரால் இன்ஜினோட ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்த அளவுக்கு எந்த வித குறையும் இல்லை. எல்லா விஷயத்தையும் நல்லா கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 19 PS ஆஃப் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ரியலி இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு 15.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்றப்ப ஓவரலாக பவரில் இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதுலேயும் குறிப்பாக இதோடைய மெயின் காம்படிட்டரான MT-15 விடவும் கூட இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர். இன்ஃபேக்ட் இதோடைய ஓன் சிப்ளிங் ஆனால் அந்த KTM 125 கம்பேர் பண்ணும்போது கூட வச்சுங்களேன், உங்களுக்கு 4.5 PS பவரும் அதுக்கடுத்து 3.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட நம்மளுக்கு 160ன்றது அதிகமாக இருக்குன்றப்ப பவர் விஷயத்தில் ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே எட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில். அப்போ Yamaha MT-15 வந்து நம்ம டியூக் 160 தோக்கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. பட் எக்ஸாக்டாக என்ன நடக்குன்றது ரெண்டுத்தையும் நம்ம ஆன் ரோடில் வச்சு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இப்போதைக்கு ஸ்பெக் மட்டும் தான் வெளியாகிருக்கு. அதனால் ஃபியூச்சரில் நம்ம அதை பார்ப்போம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸ்லையும் குறை இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதுவுமே ரியலி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆமாங்க, இதில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு LCD கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த LCD கன்சோலையும் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷனு, அதுக்கடுத்து SMS கால் நோட்டிஃபிகேஷன்ன்ற மாதிரி குறை இல்லாமல் ஃபீச்சர்ஸை சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல்ஸு நான் எதிர்பார்க்கலப்பா. எப்போதும் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டவுனில் தான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் நினச்சேன். பட் நான் சர்ப்ரைசிங்லி ஃபீச்சர்ஸ் சூப்பரான ஒரு ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க நம்ம KTM இந்த ஒரு வெஹிக்கிளில். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு ஆல் LED செட்டப்பும் வருது. எல்லாமே உங்களுக்கு LED ஃப்ரண்ட்டில் மெயின் லைட் இண்டிகேட்டர்ஸ்ன்றப்போ அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. ABS வைஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ABS, பின்னாடியும் ABS, டுவெல் சேனல் ABS தான். பின்னாடி வந்து சுவிட்சபிள், பின்னாடி வேணா நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலான்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான்றப்ப ஓவரால் ஃபீச்சர் பேக்கேஜ்லையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. அது இல்லாமல் பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கும் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து KTM வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 230 mm டிஸ்பிளேக்கு ரியலி நல்ல பெரிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் செட்டப்ன்றனால உங்களுக்கு பிரேக்கிங் ஃபீட்பேக்லாம்
பக்காவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரீலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு சஸ்பென்ஷன் அண்ட் வீல்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு சேம் நம்ம எக்ஸாக்ட் நம்ம கேடிஎம்மோட RC200 அந்த ஒரு வீல்ஸ் அண்ட் டயர்ஸ்லாம் ஷேர் ஆகுதுன்றப்ப உங்களுக்கு ரோட் கிரிப் அண்ட் அதுக்கடுத்து அந்த ரைடிங் ஸ்டெபிலிட்டி பற்றி டவுட்டே தேவையில்ல, பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்கிறாங்க, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ஓவராலாக டிசைன், இன்ஜின், ஃபீச்சர்ஸ் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ் இன்க்ளூடிங் பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் ஆல்சோ. இந்த ஒரு சூப்பரான 160cc மோட்டர் சைக்கிளுக்கு கேடிஎம் ஆஃபர் பண்ணுற அந்த ஒரு ப்ரைஸிங்ன்றது எக்ஸோரூமில் பார்த்தீங்கன்னா 1,85,000 கிட்ட வரைக்கும் அரௌண்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கேடிஎம் 125 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை விட ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 4,000 கிட்ட தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு 4,000ன்றப்ப அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கேடிஎம்மோட டியூக் 125 கூடிய சீக்கிரத்திலே டிஸ்கண்டினியூ ஆக போகுதுன்றது. ஆமாம், கொஞ்சம் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த ஒரு ப்ரைஸிங்ன்றதுன்னு பார்த்தோன்னா ஆன் ரோட்டில் நம்மளுக்கு வருதுன்றப்ப எப்படியும் ஒரு 2.5, அதான் அக்யூரேட்டாக சொன்னால் ஒரு 2,20,000 2,25,000 அது மாதிரி ரேஞ்சுக்கிட்ட வரலாம். அப்படின்னு பார்த்தா கூட ப்ரைஸிங் என்னை பொறுத்தளவுக்கு கேடிஎம் பைக்கு அது இதுன்னு வச்சு பார்க்கும்போது அந்த வெஹிக்கிளுக்கு ஓகேப்பா, நல்ல ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸிங் தான் அவங்க கோட் பண்ணியிருக்கிறது. பட் ஆனால் இதோடைய காம்படிட்டர் லைனப்பில் பார்க்கும்போது இது ஸ்லைட் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் ப்ரீமியமாகவும் இருக்குன்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். பட் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அந்த ஒரு கேடிஎம்மோட ஃபேன் பாய்ன்ற மைண்ட் செட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கணுன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ கம்மி தான். பட் ஆனால் அந்த வெஹிக்கிளுக்கு பிராண்ட் வேல்யூ கம்மினா இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் கம்மி, பட் மற்றபடி அவங்க ஒரு சூப்பரான பிராண்டு. அது மாதிரி பிராண்ட்ஸ் கிட்ட சூப்பரான வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இதை விட பெஸ்ட் இன் கிளாஸான பர்ஃபார்மன்ஸ், டிசைன், அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த புதுசாக லான்ச் வரைக்கும் இந்த கேடிஎம்மோட டியூக் 160 பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you லேட்டர்.